சந்தியாவனம்னு எடுத்துட்டோம். ஆனா இதுதான் சர்வமும் இப்படி ஒரு அடக்கமான ஒரு பத்ததியை நமக்கு அமைச்சு கொடுத்த. இதை நீ பண்ணிவிட்டியானால் எல்லாம் இதுல அடக்கம் அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, முதல்ல நாம சங்கீர்த்தனம். அச்சுதானந்தா கோவிந்தா, கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா என்று பகவன் நாமங்கள் எல்லாம் நரம்பி கிடக்குதுல. அடிக்கடி ஆச்சமணியம், ஒவ்வொன்றுக்கும் ஆச்சமணியம் தனித்தனியா பண்றதுனாலே அடிக்கடி அச்சுதாய நமகா அனந்தாய நமகா பெரிய பஜன பத்ததியான்னு இருக்குது. தெரிஞ்சு பண்ணினோம்னா ஆசையா இருக்குமே பண்றதுக்கு. இப்படி கர்மானுஷ்டானமே அனுஷ்டான ரூபமா பூஜை அப்படின்னு எடுத்தோமானா பத்திரத்தை அர்ப்பணம் பண்ணு, புஷ்பத்தை அர்ப்பணம் பண்ணு, ஒரு பழத்தை அர்ப்பணம் பண்ணுனா இது முடியாதவன் ஜலத்தையாவது எனக்கு அர்ப்பணம் பண்ணு அப்படின்னு சொல்றதுனால காயத்ரியை சொல்லி பகவானுக்கு ஜலத்தை அர்ப்பணம் பண்றோம். கேசவந்தர்பியாமி நாராயணந்தர்பியாமி பகவானுக்கு ஜல ரூபமான பூஜை பண்றோம். பூஜையே சந்தியாவந்தனம் தான். சந்தியாவந்தனமே பூஜை தான். அதுபோல தியானம் அப்படின்னாலும் தேய சதா சவித மண்டல மத்திய பிராணாயாமமும் இதுல இருக்கு, தியான யோகமும் இதுல இருக்கு, ஆசனமே இருக்கு. இது உட்கார்ந்து கொண்டு சுகாசனத்துல உட்கார்ந்து கொண்டு ஜபிக்கணும் அப்படின்னா ஆசனமே இருக்கு. இதுல தேவையான போதுமான முறையில யோகமும் இதுல இருக்கு. கர்மாவும் இருக்கு, பூஜையும் இருக்கு, யோகமும் இருக்கு என்று சொன்னோம். அடுத்தபடியாக என்ன இருக்கு அப்படின்னா ஞானமும் இருக்கு. ஏன்னா அர்ஜுன் கொடுக்கும் பொழுதே அசாவாதித்யோ பிரம்மா பிரம்மைவாகமஸ்மி. ஞானோபதேசம் தனியா என்ன இருக்கு, ஞானமும் இதுல இருக்கு, ஞானமும் இதுல இருக்கு. அப்புறம் என்னன்னா பகவத் சரணாகதி அப்படின்னு சொன்னாலே சரணாகதியில போய் முடியறது. துவாரகா நிலையாச்சிதா கோவிந்த புண்டரீகாட்சா ரட்சமாம் சரணாகதம். கர்மயோகமும் இதுதான். எதனாலே காயேன வாச்சா மனசேந்திரியவா புத்தியாத்மனாவான்னு சொல்லிட்டு ஒரு தீர்த்தத்தை விட்டு நான் எதெல்லாம் மனோவாக்காயங்களால பண்ணினேனோ எல்லாம் நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஒரே ஸ்லோகத்துல கர்மயோகமும் இதுல. அப்புறம் என்னன்னா பகவன் நாம சங்கீர்த்தனம் மந்திரேனும் கிரியாகேனும் ராயச்சித்தான் அசேஷாணி தபக்கர்மாத்மகாணிதி யானு தேசாம் அசேஷானா ஸ்ரீகிருஷ்ணான ஸ்மரணம் பரம் கிருஷ்ணாய நமஹா. கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா. சந்தியாவந்தனம் முடிஞ்சு. சந்தியாவந்தனுடைய அழக பார்த்தா இதுதான் கர்மயோகம், இதுதான் ஞான யோகம், இதுதான் தியான யோகம், இதுதான் பூஜா பத்ததி, இதுதான் பகவத் சரணாகதி, இதுதான் நாம சங்கீர்த்தனம் அப்படின்னு இந்த பத்ததியை தெரிஞ்சு விட்டாங்கன்னா யாருதான் இதை விடுவான்? தெய்வம் ஒண்ணு உண்டு, அந்த தெய்வத்தினுடைய அனுகிரகம் தனக்கு வேணும்னு ஆசைப்பட்டவன். ஒரு சிம்பிளான பூஜை நித்தியப்படி நாம் பண்ணணும்னு நினைச்ச அவன் எவன் தான் இதை விடுவான்? அதனால நித்திய கர்மாவில பிரதானமான சந்தியாவந்தனத்தை எந்த காரணத்தாலும் விட்டுடவே கூட. இதுவே சுருக்கமா தான் இருக்கு. இதை விட சுருக்கணுங்கிற அவசியம் இல்லை. யதாசக்தி சந்தியாவந்தனத்தை பண்ணிட்டு இருந்தா தான் நாமும் க்ஷேமமா இருக்க முடியும், நம்முடைய குடும்பமும் க்ஷேமமா இருக்க முடியும், நம்ம சமூகமும் க்ஷேமமா இருக்க முடியும், நாம் இருக்கிற ஊரே க்ஷேமமா இருக்கும், உலகமே க்ஷேமமா. தன்னுடைய சுகத்துக்காக இந்த சந்தியாவந்தன மந்திரங்களே இல்லை. மந்திரங்களுடைய அர்த்தத்தை பார்த்தா தொட்ட இடங்கள்லாம் லோகம் க்ஷேமமா இருக்கணும், லோகம் க்ஷேமமா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ற ரைட்டு நமக்கு தான் உண்டு. நம்மளை விலக்கி விட்டா அவ செய்யற பிரார்த்தனை ஒன்றும் பலிச்சு விடாது. தெய்வத்தோட பேசுறதுக்கு ரைட்டு நமக்கு தான் இருக்கு. அப்ப எப்ப நமக்கு ரைட் இருக்கோ நாம் பண்ற பிரார்த்தனை லோகக்ஷேமா இருக்கு. அப்படியே மந்திரங்கள் அமைஞ்சிருக்கிறதுனால வீணு பிறந்துட்டு நம்மளை நாம் வீணாக்கிக்கலாம். நம்முடைய தேஜஸை நம்மளை காப்பாத்திக்கணும். அப்பேற்பட்ட உத்தம ஜென்மா பிராமணோஸ்ய முகமாசீர் என்று புருஷ சூக்தமே சொல்றது. அதனால அனுஷ்டானத்தை தவறவே கூடாது.